Hello friends, இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறது சேஞ்ச் டைரக்டரி. நீங்க விண்டோஸ்ல பாத்தீங்கன்னு சொல்லுச்சுன்னா ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை லினக்ஸ்ல நம்ம டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். விண்டோஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் நீங்க மவுஸை போய் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டருக்கு உங்களுக்கு மூவ் ஆயிடும். பட் இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் லினக்ஸ்ல எது இருக்கட்டும், ரெடாட் இருக்கட்டும், உபுண்டு இருக்கட்டும், சென்டோஸ் இருக்கட்டும், எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே கமாண்ட் லைன்ல தான் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க, நான் இங்கேயும் கிளிக் பண்ணலாம், பட் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். மை கம்ப்யூட்டரில் போயிட்டு ஃபைல் சிஸ்டம் இதுக்குள்ளே போயிட்டு எது வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எது வேணுமோ கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா அது உங்களுக்கு அந்த அந்த ஃபோல்டர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இங்கே. பட்டு நம்ம லினக்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி போய்ட்டு மவுஸ் யூஸ் பண்ணி நமக்கு இது பண்ண மாட்டோம். காரணம் வந்து லினக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வர் சைடு, டெஸ்க்டாப் சைடு எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிமோட்டில் தான் நம்ம எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுவோம். ஸோ ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து கமாண்ட் மூலிமா தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ கமாண்ட் மூலிமா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து டெர்மினல் வேணும். நம்ம டெர்மினலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அப்ளிகேஷன், சிஸ்டம் டூல்ஸ், டெர்மினல்னு இருக்கும். அப்ளிகேஷன்ஸ், சிஸ்டம் டூல்ஸ், டெர்மினல். இந்த டெர்மினலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட டெர்மினல் இந்த மாதிரி உங்களுக்கு இதில் தான் உங்களோட கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இதுலேயே இதுதான் உங்களோட டெஸ்க்டாப்பு. இந்த டெஸ்க்டாப்பில் போயிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெர்மினல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஓப்பன் டெர்மினல் உங்களுக்கு காட்டும். சரி, ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இனிமேல் பார்க்குற ஒரு 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 10-15 வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பேசிக் கமெண்ட்ஸ் நான் சொல்லி தருவேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் எந்த டைரக்டரியில் இருக்கீங்க, அதாவது எந்த விண்டோஸில் சொல்ல போனால் எந்த ஃபோல்டரில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே நம்ம டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த டைரக்டரியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பிடபிள்யூடின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நீங்கள் எந்த டைரக்டரியில் இருக்கீங்கன்னா டெஸ்க்டாப்ன்ற டைரக்டரி, இதுதான் உங்களோட டெஸ்க்டாப்பு. அந்த டெஸ்க்டாப்ன்ற டைரக்டரி எங்கே இருக்குன்னா ரூட்ன்ற ஒரு டைரக்டரிக்குள்ளே இருக்குது. அந்த ரூட்ன்ற டைரக்டரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரூட் பேரண்ட் டைரக்டரி. ஸ்லாஷ்ங்கிறது வந்து இங்கே வந்து ரூட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். விண்டோஸில் எப்படி சி டிரைவ் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இங்கே வந்து ஸ்லாஷ்ங்கிறது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஸ்லாஷ்ங்கிறது உங்களோட பேரண்ட் டைரக்டரி. ஃபைன். இப்போ நீங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிடியை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிடி அப்படின்னு சொல்லி சொன்னால் சேஞ்ச் டைரக்டரி. சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு டைரக்டரி, ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு எப்படி நம்ம என்டர் ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிடி ஜஸ்ட் வந்து சிடின்னு கொடுக்குறோம். நம்ம சிடின்னு கொடுத்து ஒரு டாட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன் ஸ்டெப் பேக். அதாவது ஒரு ஒரு டெஸ்க்டாப்லேருந்து உங்களுக்கு ரூட்டுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், பிடபிள்யூடி கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரூட்டுக்கு வந்துட்டீங்க நீங்கள். சிடி ஸ்பேஸு டாட். ஃபைன். இப்போ நான் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் எல்எஸ்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போ வந்து எல்எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டு, ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ். இங்கே பாருங்கள், டவுன்லோட்ஸு, உங்களோட கம்ப்யூட்டரில் டவுன்லோட்ஸு, டெஸ்க்டாப்பு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு காட்டும். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு டெஸ்க்டாப் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்புக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் நான் டெஸ்க்டாப் இருக்குது. டவுன்லோட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் இந்த கம்ப்யூட்டரில் போயிட்டு இதுதான் சி டிரைவ், ஃபைல் சிஸ்டங்கிறது தான் ரூட் டைரக்டரி. இந்த இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபைல் சிஸ்டம் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ரூட்டுன்னு ஒன்று காட்டும் உங்களுக்கு. பாருங்கள், ரூட் பாருங்கள், இந்த ரூட்டுன்னு காட்டுது. இதுதான் உங்களோட ரூட்டு. இந்த ரூட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரூட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே என்னென்ன கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். பாருங்கள், டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட்ஸு, டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. பட் ரியல் டைமில் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு மறுபடியும் டெஸ்க்டாப்புக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிடி டெஸ்க்டாப், டிஇஎஸ்கேடிஓபி டெஸ்க்டாப்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டெஸ்க்டாப்ன்ற டைரக்டரிக்குள்ளே உங்களுக்கு போயிடும். இப்போ போய்ட்டு பிடபிள்யூடி கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி டெஸ்க்டாப் அப்படின்னு உங்களுக்கு டெஸ்க்டாப்புக்குள்ளார என்டர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இங்கேருந்தே வந்து டவுன்லோட்ஸ்ன்ற ஒரு டைரக்டரி போகணும்னு வச்சுக்கோங்க, சிடி இங்கே டவுன்லோட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா போகாது. ஏன்னா நீங்கள் இதில் போட்டு பாருங்கள், இதில் என்ன இருக்குதோ அந்த டைரக்டரிக்குள்ளே தான் நீங்கள் போக முடியும். ஸோ அப்போது இந்த இடத்துலேருந்தே இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கீங்க, இந்த டெஸ்க்டாப்லேருந்தே நீங்கள் டவுன்லோட்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிடி அது அந்த டெஸ்க்டாப் எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் ரூட்டில் இருக்குது. ரூட்டுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட்ஸ்
அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ கொடுத்து பாருங்க ரூட்டுக்குள்ள டவுன்லோட்ஸ்ன்ற டைரக்டரிக்குள்ள நீங்கள் போயிட்டீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். அடுத்த கமாண்ட் நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிடபிள்யூடி போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டவுன்லோட்ஸில் இருக்கேன். இதுக்கு முன்னே நான் யூஸ் பண்ண கமாண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னே யூஸ் பண்ண கமாண்ட்ஸ் வந்து நான் வந்து என்னோட என்னோட டெஸ்க்டாப்பில் இருந்தேன் நான். ஸோ நீங்கள் இங்கேருந்து டெஸ்க்டாப் போகிறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணி சொன்னீங்கன்னா நான் இதுக்கு முன்னே என்ன கமாண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சிடி ஐஃபன் கொடுங்க. ஐஃபன் கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிடுவீங்க. பிடபிள்யூடி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ பாருங்கள் நீங்கள் இப்போ எங்கே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டவுன்லோட்ஸில் இருந்தீங்க. இதுக்கு முன்னே எந்த டைரக்டரியில் இருந்தீங்களோ அந்த டைரக்டரி போகணும்னு சொல்லி சொன்னால் சிடி ஐஃபன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட சிடி ஐஃபன் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட டெஸ்க்டாப், அதாவது இதுக்கு முன்னே எந்த கமாண்ட் யூஸ் பண்ணீங்களோ எந்த டைரக்டரி இருந்தீங்களோ அந்த ப்ரீவியஸ் டைரக்டரி நீங்கள் என்டர் ஆகிடுவீங்க. இதுலேருந்து நீங்கள் ஒன் ஸ்டாப் பேக் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிடி ஸ்பேஸ் டாட் டாட் நம்ம இப்போ பார்த்தோம் இந்த கமெண்ட் தான் பார்த்தோம். நம்ம சிடி ஸ்பேஸ் டாட் டாட் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்கள் பிடபிள்யூடி கொடுத்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து டைரெக்டாக என்னோட சி டிரைவ் அதாவது ரூட் டைரக்டரி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிடி ஸ்லாஷ் அதாவது பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சிடி பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் ரூட் டைரக்டரி. இப்போ பிடபிள்யூடி ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் உங்களோட விண்டோஸில் நம்ம சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சி டிரைவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண சொல்லி சொன்னால் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லாஷ்ங்கிறது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சி டிரைவ் கம்பேர் டு விண்டோஸில் கம்பேர் பண்ணும்போது வந்து இது சி டிரைவ். இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்எஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இங்கே காட்டும். உங்களோட டைரக்டரிஸ் டிஃபால்ட்டாக இருக்கிற டைரக்டரி நான் கிரியேட் பண்ண டைரக்டரிஸ் இது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ நான் மறுபடியும் வந்து டெஸ்க்டாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுலேருந்து சிடி ரூட்டுன்னு ஒரு டைரக்டரி இருக்கும். அந்த டைரக்டரிக்குள்ளே போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்னு இருக்கும். சிடி டெஸ்க்டாப் டிஎஸ்கே டிஓபி டெஸ்க்டாப் கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிடபிள்யூடி. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டைரக்டரியிலேருந்து இன்னொரு டைரக்டரிக்கு சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி சொன்னால் சேஞ்ச் டைரக்டரி அந்த டைரக்டரியோட ஃபுல் பாத் கொடுக்கணும் நீங்கள். ஃபைன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிடபிள்யூடி போட்டிங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கீங்க. நான் டெஸ்க்டாப்லேருந்து டைரெக்டாக வந்து ஸ்லாஷ் அதாவது பேரண்ட் டைரக்டரி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிடி ஸ்பேஸ் டாட் டாட் ஸ்லாஷ் ரெண்டு முறை சிடி ஸ்லாஷ் ரூட்டு சிடி ஸ்லாஷ் போகிறதுக்கு பதிலாக நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க பிடபிள்யூடி ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து சிடி ரூட்டுக்கு உங்களுக்கு போயிடும். ஃபைன். இப்போ மறுபடியும் நான் டெஸ்க்டாப் போகணும்னா சிடி ரூட்டு இதில் போயிட்டு டெஸ்க்டாப் டிஎஸ்கே டிஓபி டெஸ்க்டாப் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ப்ரெசென்ட் இருக்குன்னா உங்களோட டெஸ்க்டாப்புக்கு நீங்கள் என்டர் ஆகிடுவீங்க. ஃபைன். இப்போ பாருங்கள் எனக்கு ஏதோ ஒரு டைரக்டரி எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது அதோட இது, பட் அதோட ஃபஸ்ட்டு வேர்டு எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள் வீன் வேருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் வீன் கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வீல எது ஸ்டார்ட் ஆகுதோ உங்களுக்கு என்டர் ஆகிடும். ஃபைன். எனக்கு அது உள்ள டபிள்யூடபிள்யூன்னு ஒன்று இருக்குது. டபிள்யூன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க டபிள்யூடபிள்யூ அதில் போய்ட்டு ஹெச் கொடுத்து நீங்கள் டேப் அழுத்தினீங்கன்னாவே உங்களுக்கு ஹெச்டிஎம்எல்ன்ற இதுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் பிடபிள்யூடி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் www/html இந்த பேஜில் உங்களுக்கு எது தெரியலையோ இப்போ பாருங்கள் நான் வந்து எனக்கு /r ரூட் ஓகேங்களா இதில் டீன் கொடுக்குறேன். டீல கொடுத்தீங்கன்னு சொன்னால் 3 டி இருக்குது. டீல எது ஆரம்பிச்சோன்னா நீங்கள் டேப் அழுத்துனீங்கன்னு சொல்லி சொன்னால் டி அப்படின்னு சொல்லி டி கொடுத்துட்டு டேப் எழுதுன்னு சொல்லிச்சுன்னா டியில் என்னென்ன ஆரம்பிக்குதோ உங்களுக்கு நீங்கள் டெஸ்க்டாப்பா டாக்குமெண்ட்டா இல்லை டவுன்லோட்ஸா எனக்கு கொடுத்துட்டு டேப் எடுத்து 2 முறை இல்லை ஓ கொடுத்துட்டு 2 முறை இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஓல ஆரம்பிக்கிற 2 எல்லா எழுத்துமே உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு டவுன்லோட்ஸ் போகணுமா இல்லை டாக்குமெண்ட் போகணுமாங்கிறது சொல்லிச்சுன்னா இதே மாதிரி வந்துச்சுன்னா டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரே ஒரு எந்த வேர்டு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு வந்து ஃபுல் பாத் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேர்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப் அழுத்துனீங்கன்னு அப்படின்னு சொன்னால் டேப் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் 2 முறை டேப் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த டைரக்டரியோ இல்லை எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலுக்கு உங்களுக்கு மூவ் ஆகிடும் அந்த கண்டென்ட்டு. இப்போ பாருங்க பிடபிள்யூடி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் போடுங்க. சிடி ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா சிடி ஸ்லாஷு மறுபடியும் சொல்கிறேன் நான் இங்கேருந்து கொடுக்குறேன் டபிள்யூன்னு கொடுத்து டேப் எழுத்துறேன். அதே மாதிரி ஹெச்னு கொடுத்து டேப் எழுத்துறேன். உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் போயிடுது. சிடி டாட்டு ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஹெச்டிஎம்எல் அதாவது எந்த கரண்ட்டாக எந்த பேஜ் இருக்குதோ உங்களுக்கு காட்டும்.
HTML இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். கரெக்டாக கரண்ட் இதில் இருக்கும். நீங்கள் இதுலேருந்து ஒன் ஸ்டெப் பேக் வரணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சிடி ஸ்பேஸ் டாட் டாட் கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒன் ஸ்டெப் பேக். இப்போ பாருங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஒன் ஸ்டெப் டாட் டாட் கொடுத்தீங்கன்னா HTMLலேருந்து உங்களுக்கு wwwக்கு வந்துடும். ஃபைன். இப்போ நம்ம ஒரு டைரக்டரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைரக்டரி ஒரு மை புக்குன்னு ஒரு டைரக்டரி நான் கிரியேட் பண்ணுறேங்க. இப்போ நான் பண்ண டைரெக்டாக உங்களுக்கு போய்ட்டு இதில் போய்ட்டு கிரியேட் பண்ணுறேன். மை புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொன்னால் டைரெக்டாக கிரியேட் பண்ணுறேன். ஃபோல்டரில் போய்ட்டு அங்கே போய்ட்டு மை ஸ்பேஸு பிஓஓகே புக்குன்னு ஒரு டைரக்டரியை நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் மை புக்குன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்றும் இல்லை, எம்டியாக இருக்குது. ஸோ இந்த டைரக்டரியில் நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே போய் பாருங்கள் சிடி ஸ்லாஷ்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இங்கே மை புக்கு இருக்கும். பாருங்கள் மை புக்குன்றது ஒரு டைரக்டரி இருக்குது. நான் இந்த டைரக்டரிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிடி ஸ்லாஷ் இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூட்டில் தான் இருக்கீங்க. நான் இங்கேருந்து போகணும்னு சொல்லி சொன்னால் சிடி மைன் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெறும் நோ சர்ச் ஃபைல் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நீங்கள் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் சிடி ஸ்பேஸு மை ஸ்லாஷு புக்குன்னு கொடுங்க, நோ சர்ச் ஃபைல். அப்போ என்ன பண்ண சொன்னால் மை ஸ்லாஷு புக். ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாத. ஸோ இப்போ பாருங்கள் மை சிடி மை பேக் ஸ்லாஷ் அண்டு புக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மை புக்குள்ளே இப்போ போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிடி மை புக். இப்போ வந்து என்ன சொல்லி சொன்னால் மைன்றது ஒரு வேர்டு இருக்குது, புக்குன்னு ஒரு வேர்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்லி சொன்னால் வெறும் மை கொடுத்தீங்கன்னா வராது. மை கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து மை ஸ்லாஷ் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் உங்களுக்கு என்டர் ஆகும். இன்னொரு விதத்துலேயும் நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி சிடி என்ன பண்ணணும்னு சொன்னால் டபுள் கொட்டேஷன் கொடுத்துங்க, மை புக் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப் நோ சர்ச் ஃபைல் இல்லைன்னு சொல்லி சொன்னால் சிடி சிங்கிள் கொட்டேஷன் மை பிஓஓகே புக்குன்னு கொடுங்க, நோ சர்ச். சேஞ்ச் டைரக்டரி. சரி, நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ பிடபிள்யூடியில் இருக்கீங்க, இதில் வராதுங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கீங்க. இங்கே தான் உங்களோட மை புக்குன்ற ஒரு டைரக்டரி இருக்குது. அப்போ என்ன பண்ண சொல்லி சொன்னால் இது நீங்கள் வந்து நோட் பண்ணணும் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சு. நீங்கள் ரூட்டில் வச்சுட்டு நான் ட்ரை பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த மை புக்குங்கிறது உங்களுக்கு வரல. ஸோ நீங்கள் இந்த இடத்த இப்போ எந்த லொக்கேஷனில் நீங்கள் உங்களோட மை புக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட இது வந்து ரூட்டில் இருக்கீங்க. இப்போ ரூட்டில் இப்போ போய் பிடபிள்யூடி போட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ரூட்டில் இருக்கீங்க. ரூட்டில் தான் உங்களோட மை புக்குன்றது. அப்போ இங்கேருந்து நீங்கள் மை புக்கு டைரெக்டாக போகணும்னு சொல்லி சொன்னால் சிடி டபுள் கொட்டேஷன் மை ஸ்பேஸ் பிஓகே புக்கு பாருங்க. இப்போ போகுங்க, அதாவது டபுள் கொட்டேஷன் சொல்லி சொன்னால் இது ஒரு வேர்டு இது ஒரு வேர்டு, அதாவது ரெண்டு வேர்டு இருக்குது. ஒரே டைரக்டரி கிரியேட் பண்ணும்போது ரெண்டு வேர்டு இருக்குது. ஸோ ரெண்டு வேர்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது ரெண்டுத்தையும் ஒரே வேர்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இங்கே இந்த ரெண்டு இதுக்கும் இது வந்து ஒரு டபுள் கொட்டேஷன் நம்ம கொடுத்துக்கணும். அதே மாதிரி பாருங்கள், மறுபடியும் நான் போயிட்டு இன்னொரு விதத்துலையும் நம்ம இது பண்ணலாம். சிடி சிங்கிள் கொட்டேஷன் மை புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸோ உங்களுக்கு வந்து மூணு விதத்தில் நீங்கள் வந்து மை புக், அதாவது ரெண்டு வேர்டு இருக்கிற ஒரு டைரக்டரிக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ண சொல்லி சொன்னால் இது டபுள் கொட்டேஷனில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு போகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் சிடி மைன்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு சொல்லி காட்டும். இல்லைன்னு சொன்னால் சிடி மை புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரின்னு காட்டும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ரெண்டு விதத்தில் பார்த்தோம். நம்ம ஒன்று சிடி மை ஸ்லாஷ் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சிடி மை ஸ்லாஷ் புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்டர் ஆகும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் கொட்டேஷனில் கொடுங்க, இல்லை சிங்கிள் கொட்டேஷனில் கொடுங்க. இப்போ இந்த இதை நீங்கள் கிளியர் பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா கிளியர்னு ஒரு கமாண்ட் இருக்குது. கிளியர் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த விண்டோ மட்டும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த ஒரு 4-5 கமாண்டை வந்து சிடியை யூஸ் பண்ணி, அதாவது சேஞ்ச் டைரக்டரி, ஒரு டைரக்டரிலேருந்து இன்னொரு டைரக்டரி, ஒரு டைரக்டரிலேருந்து இன்னொரு டைரக்டரிக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.
ஓகே, அடுத்த வீடியோ நானும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.